ஹலோ ஹை ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எக் பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு தேவையான அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு எக் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா இதோட நீங்கள் ஸ்வீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரை அதுக்கப்புறம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கார முட்டை பணியாரம் தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பணியாரம் ஊற்றியாச்சு. ஸோ மாவு ரெடியாக இருக்குது. ஸோ பாருங்கள், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா நிறைய எண்ணெய் விடணும். நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு வந்தவுடனே தான் திருப்பி போடணும். அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.